ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு கேரளா ஸ்பெஷல் கொலா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இது மாதிரி ஒரு வெள்ளை துணியில் காய வச்சிடலாம். இது காய வைக்கிற பதம் எப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது ஈரமாக இருக்கு. இப்போ இது நல்லா பரத்தி விட்டுடலாம். இது ஃபேன் காற்றுலேயே காய வச்சா போதும். இப்போ பாருங்க, இந்த அரிசி பிடிக்கும்போது கையில் எல்லா அரிசியும் ஒட்டும். இப்போ ஈரமாக இருக்கனால இப்போ இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா 1-2 அரிசி மட்டும் ஒட்டு, மீதியெல்லாம் உதிரும் பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரைச்சிக்கலாம் அந்த அரிசியை. இதுக்கு மேலே காய வைக்கக்கூடாது. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சிடலாம். இவர் தான் என்னோட சன் ஹரிஷ். எப்போ நாங்கள் வீடியோ எடுக்கும்போது இப்படி குறும்பு பண்ணிகிட்ருப்பாரு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவாக அரைச்சிக்கலாம். இது ஜல்லடையில் சலிச்சிடலாம். இது ரொம்ப சின்ன ஓட்டையாக இருக்கிற ஜல்லடை எடுத்துக்கோங்க. பெரிய ஓட்டையாக இருக்கிற ஜல்லடை எடுத்தோன்னா கொன்னவாக இருக்கும் அரிசி. அதில் புட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு மாவெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த புட்டு. இந்த மாதிரி மீத வர அரிசியை குருணா எடுத்து வச்சு நம்ம அரிசி உப்புமா கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு நீங்கள் 2-3 நாள் கழித்து செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு தவாவில் போட்டு மிதமான சூடில் மாவை நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்பப்போ புட்டு பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. உடனே பண்ணுற மாதிரி இருந்தால் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ஆவி விட்டுட்டு அப்போ நீங்கள் நல்லா பிசைஞ்சு புட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம மாவை எடுத்துக்கிட்டு உப்பு போட்டு நல்லா பிசையணும். இந்த மாவு கரெக்டான பதத்தில் பிசையணும். கட்டி ஆயிடக்கூடாது, இல்லைன்னா புட்டு நல்லா வராது, உடஞ்சிரும். நம்ம இந்த பிசைகிற பதத்துலேயும் அரிசி அரைக்கிற பதத்துலேயும் தான் நமக்கு புட்டு நல்லா வரும். இந்த புட்டு நல்லா வந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, புட்டு உடையாமல் வரும். உடஞ்சிச்சின்னா நம்ம நல்லா வரலன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி உண்டை வராமல் சின்ன சின்ன உண்டை வரும், அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதுதான் கொல்லா புட்டோட மேல் பகுதி. இதில் ஒரு சின்ன சில்லு இருக்கும், அதை உள்ளே போட்டுட்டு தேங்காயும் ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். தேங்காய் துருவி ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம அடியில் போட்டுடலாம். இப்போ மாவு போடணும். மாவு அழுத்தி போடக்கூடாது, சும்மா தூவி போடணும். அழுத்தி போட்டால் கட்டி ஆயிடும், மாவு சீக்கிரம் வேகாது. இப்போ நடுவில் கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு மேலே கொஞ்சம் மாவு, அதுக்கு மேலே தேங்காய் பூ போட்டுட்டு நம்ம அடுப்பத்தில் வச்சிடலாம். இதான் இந்த உலக்கப்பட்டோட அடிப்பகுதி. அதில் கொஞ்சமாக 1/4 பகுதி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதோட மூடி வச்சு மூடிட்டு நம்ம மேலே வச்சிடலாம். இந்த புட்டு ரெடி ஆகிறதுக்கு 3 மினிட்ஸ் போதும். 3 மினிட்ஸில் நமக்கு டிஃபன் ரெடி ஆயிரும். அதனால் நீங்கள் மாவு வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ சடனாக நீங்கள் டிஃபன் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஆவி வந்துருச்சு. 2 மினிட்ஸில் ஆவி வந்துருச்சு. நான் தண்ணி முன்னாடியே கொதிக்க வச்சுருந்தேன், அதனால் 2 மினிட்ஸ்லேயே ஆவி வந்துருச்சு. இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டை நம்ம தட்டில் மாற்றலாம். இது மாதிரி ஒரு கரண்டி, நீட்டமாக ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதோட பின்பகுதியை வச்சு அந்த சில்லில் நடுவு பக்கத்தில் வச்சு தள்ளணும். இப்படி தள்ளணுன்னா நம்ம புட்டு உடையாமல் சூப்பராக வரும். பாருங்கள்,
நம்மளோட கொலா புட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஆவி பறக்க பறக்க நல்லா இருக்கு. நம்ம கொலா புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.